இந்த சிஎஸ்கே வந்து கடுமையாக அவர்கள் வந்து ஏலத்தில் எடுக்கும் போதே ஏலம் போய்விட்டார்கள், சோரம் போய்விட்டார்கள் என்பதற்கான பழமையான விஷயங்கள். நான் பழசாதான் செய்வேன், ஓட்டோட செய்யும் பித்தால திருப்பாதி மாதிரி தூபக்கூடா மாதிரி ஆளுங்களை எடுத்து வச்சு அவங்கள ரெடி பண்ணி தான் ஜெயிப்பேங்கிறது காலங்காலமாக பயன்படுத்திட்டு இருக்குது. வாட்சனை எடுத்த காலத்தில் ஜெயித்தார்கள், அம்பதி ராய்டு எடுத்த காலத்தில் ஜெயித்தார்கள், உத்தப்பாவை எடுத்த காலத்தில் ஜெயித்தார்கள். அவருடைய இந்த ஃபார்முலா இப்பொழுது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால அதாவது ஸ்டீவன் பிளாமிங், டோனி, அந்த காசி விஸ்வநாத் இவங்களோட கூட்டணி தான் 5 கப்பை அடிச்சிச்சு. அந்த ஃபார்முலா அப்போது உதவி செய்தது, இப்பொழுது உதவி செய்யவில்லை. உடனே சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் பொங்கி எழுந்து டோனி விலக வேண்டும். அதாவது நான் வந்து ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன், சிங்கமாக இருக்கும்போதே ஒதுங்கி இருக்க வேண்டும். 2023 கப் அடித்தப்பயே அந்த சிங்கத்தோடு ஒதுங்கியிருக்கலாம். இருந்தாலும் நான் இந்தியாவில் வந்து ஒரு கப்பு அடிச்சேன்னு ஆசைப்பட்டார். இது வந்து ஒரு வியாபார உத்தி ஸ்கேம். இது வந்து சென்னை ரசிகர்களை கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்டார் பல தலைவர் வேணுங்கிறதுக்காக டிக்கெட் விற்கணுங்கிறதுக்காக வைக்கிறாங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்துன்னு நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகையே நண்பர்களே, இந்த நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள், இந்த நிலையை பகிர்ந்து கொள்ளுங்கள். விளையாட்டாக பாருங்கள். 5 வாட்டி கப் அடிச்சிட்டாங்க, ஒரு வாட்டி அவங்க ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகலை. அதனால அவங்க போக்குக்கு அதை விடுங்க, அவ்வளோதான். அவங்க போக்குக்கு அதை விடுங்க நண்பர்களே. அதை விட்டு நாம் வந்து இது வேலை செய்யலை, அது வேலை செய்யலை, நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக வந்து அவர்களை விமர்சனம் செய்வது என்பது ஒரு தேவையில்லாத விஷயம். இதுக்கு மேலேயும் ஜெயிப்பதற்கு டோனி வெளியேற வேண்டும், அஸ்வின் வெளியேற வேண்டும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எடுத்திருக்க நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் உள்ற கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் கொண்டு வந்தால் வெற்றி என்பது நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஆகவே இது வந்து ஒரு கிளப் மேட்ச்சு. இதுக்காக உயிரை கொடுத்து சென்னை பேரில் இருக்கிற ஒரு கிளப் மேட்ச்சு. இதுக்காக எல்லாரும் உயிரை கொடுத்து விமர்சனம் செய்து கொண்டிருப்பது தேவையில்லாத ஒன்று. ஆகவே இந்த ஸ்கேம்லேருந்து விடுதலையாகி ரசிகர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகிற நண்பர்களே.